அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ மெசேஜில் இந்த சேனலில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 மெயின்ஸ்க்காக யூஸ் ஆகிற மாதிரி தமிழ் டு இங்கிலீஷ், இங்கிலீஷ் டு தமிழ் டிரான்ஸ்லேஷனுக்காக ஒரு சின்ன டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக அக்டோபர் 23 2019 டிஎன்பிஎஸ்சியால் வெளியிடப்பட்ட குரூப் 1 ப்ரிலிம்ஸ் அப்டேட்டட் சிலபஸ். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸோ அதுக்கான மெயின்ஸ் அப்டேட் சிலபஸ் எப்படி கேட்பாங்க அப்படின்னா, பேப்பர் 1 என்ன அப்படின்னா தமிழ் டு இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன், இங்கிலீஷ் டு தமிழ் டிரான்ஸ்லேஷன்ஸ். அதுக்கப்புறம் தான் பேப்பர் 2ல் ப்ரிசிஸ் ரைட்டிங், காம்ப்ரிஹென்ஷன், ஹிண்ட்ஸ் டெவலப்மெண்ட், ஸோ இதெல்லாம் எஸ்ஏ ரைட்டிங், அதுக்கப்புறம் வந்து லெட்டர் ரைட்டிங் அஃபிஷியலாக இருக்கும். இப்படி தான் இருக்கும். சரிங்களா? ஆக்சுவலாக வந்து பேட்டர்ன் என்ன அப்படி இருக்குன்னா, நம்ம ஏன் வந்து இந்த வீடியோவை பார்க்கணும், ஏன் நம்ம வந்து தமிழ் டு இங்கிலீஷ், இங்கிலீஷ் டு தமிழ் கற்றுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1.5 மணி நேரத்தில் தமிழ் டு இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன், இங்கிலீஷ் டு தமிழ் டிரான்ஸ்லேஷன் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 4 கொஷின் கேட்பாங்க. 50 மார்க், மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 100 மார்க். மினிமம் குவாலிஃபை மார்க்ஸ் 25 மார்க்ஸ். ஸோ ஆன்சர் ஷீட்ஸ் ஆஃப் த கேண்டிடேட்ஸ் ஹூ டு நாட் செக்யூர் மினிமம் குவாலிஃபை மார்க்ஸ் on பேப்பர் 1 will not be considered for the evaluation paper of group பேப்பர் 2. ஒன்றுமே இல்லைங்க, நீங்கள் இதில் வந்து மினிமம் 25 மார்க்ஸ் இருக்கணும். ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்து ஒரு பெஸ்ட்டாக ரெடியாக இருக்கலையா, ஸோ அதுக்காக தான் வந்து இந்த மெத்தட். இந்த ஒரு ஸ்மால் டிப்ஸ் வேணும்னா யூஸ் பண்ணிக்கோங்க. நல்லா இருந்துச்சு, நல்லா இருக்குன்னு தோணுச்சுன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஒன்றும் இல்லைங்க, இது வந்து பார்த்திங்கன்னா தினமணியில் டெய்லியும் வந்து அரசு பணி தேர்வுக்கான மாதிரி வினாவிடைகள் கொடுப்பாங்க. சரிங்களா? ஸோ இதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, டெய்லியுமே ஒரு கொஷின் எடுத்துக்கிட்டு அதை வந்து இங்கிலீஷ்லேயும் கொடுப்பாங்க, சேம் கொஷின் தமிழ்லேயும் கொடுப்பாங்க. ஸோ நிறைய பேருக்கு தமிழ் டு இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன், இங்கிலீஷ் மீடியம் படித்தவங்களுக்கு ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா தமிழ்லேருந்து இங்கிலீஷ் நல்லா மொழிபெயர்த்துருவீங்க இல்லை, இங்கிலீஷ் டு தமிழும் பண்ணுவீங்க. ஆனால் தமிழ் மீடியம் படித்தவங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, தமிழ்லேருந்து இங்கிலீஷ் மாற்றுறதும் கஷ்டமாக இருக்கும், இங்கிலீஷ்லேருந்து தமிழ் மாற்றுறதும் கஷ்டமாக இருக்குது. ஸோ அதுக்கான ஒரு சின்ன டிப்ஸ் தான். நீங்கள் டெய்லியுமே என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இதில் வந்து ஒரு நாளைக்கு ஒரு 15 கொஷின் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ 54 இல்லைங்களா, அதாவது ஒரு நாளைக்கு ஒரு 15 கொஷின். என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, மேலே இங்கிலீஷில் இருக்கியா, இங்கிலீஷில் படிச்சுக்கோங்க, கீழே தமிழில் படிச்சுக்கோங்க. உங்களுக்கு தெரியாத வார்த்தைகளை அதிலேருந்து கற்றுக்கோங்க. சரிங்களா? அதேமாதிரி இதில் இப்படி படிக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு டிஎன்பிஎஸ்சி கொஷின் படித்த மாதிரியும் ஆச்சு, இங்கிலீஷ் டு தமிழ் டிரான்ஸ்லேஷன், தமிழ் டு இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் கற்றுக்கிட்ட மாதிரியும் ஆச்சு இல்லையா? ஸோ அதான் வந்து உங்களுடைய பெஸ்ட்டு பெனிஃபிட்டாகவும் இருக்கலாம். சரிங்களா? பார்க்கலாங்களா? ஹூ லிட் த ஆன்டி சைமன் கேம்பெயின் இன் 1929 வென் சைமன் கமிஷன் விசிட்டட் மெட்ராஸ் பிரசிடென்சி? ஒன்றும் இல்லைங்க, 1929 அதாவது வந்து எப்படி இருக்குன்னா, இப்போ தமிழில் வந்து இப்போ நேராக கேட்குறாங்கன்னா இங்கிலீஷில் உல்ட்டாவாக திருப்பி போட்டிருப்பாங்க. 1929 சைமன் குழு. ஸோ சைமன் குழுனா சைமன் கேம்பெயின் குழு. சரிங்களா? மாகாணம் அப்படின்னா இப்போ சென்னை மாகாணம் அப்படின்னா இங்கே வந்து சென்னை மாகாணத்துக்கு இங்கிலீஷ் இருக்குது, பிரசிடென்சின்னு கொடுத்துருக்காங்க. வருத்தந்த பொழுது அதனை எதிர்த்து, ஸோ ஆனால் எதிர்த்தது என்னன்னா ஆன்டின்னு யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நடைபெற்ற போராட்டத்திற்கு தலைமை ஏற்றவர் யார்? சரிங்களா? ஹூ லெட் த தலைமைன்றது லெட் அப்படின்னு யூஸ் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? அதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா எஸ் சத்தியமூர்த்தின்றது தான் அதுக்கு வந்து ஆன்சர். ஸோ ஒரு கொஷின் படித்த மாதிரி ஆச்சு. நீங்கள் நோட்ஸ் எடுத்துக்கோங்க. நான் கடைசியாக எடுத்த நோட்ஸை நான் காமிக்கிறேன். ஸோ அதுக்கு கடைசியாக வெயிட் பண்ணுங்கள். அது கொஷின் அது முன்னாடி படிச்சிடலாம். ஆஃப்டர் த கிரேட் ரெவல்ட். ஸோ இந்த இடத்துல கிரேட் ரெவல்ட்னா, கிரேட் அப்படின்னா பெரும் அர்த்தம், ரெவல்யூஷன் ரெவல்ட்டு சொல்லுவாங்க, புரட்சின்னு சொல்லுவாங்க. ஆஃப்டர் த கிரேட் ரெவல்யூஷன், பெரும்புரட்சி ஆஃப் 1857, அதாவது வந்து பெரும் புரட்சி 1857க்கு பிறகு த அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் இந்தியா வாஸ் டைரக்ட்லி டேக்கன் ஓவர் பை. ஸோ அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் இந்தியா வாஸ் டைரக்ட்லி டேக்கன் ஓவர் பை, அதாவது வந்து பெரும் புரட்சி 1857 பிறகு இந்தியாவின் நேரடியாக மேற்கொண்டவர் யார்? ஸோ இதில் நேரடினா டைரக்ட்லின்னு தெரிஞ்சுக்கலாம், டேக்கன் ஓவர் பைனா மேற்கொண்டவர். ஸோ இந்த மாதிரி ஓவர் பை இவரால் சொல்லலாம், அந்த மாதிரி தான் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இந்த ஹவுஸ் ஆஃப் காமன்னா பொதுமக்கள் அவை, தமிழ் டு இங்கிலீஷ் அப்படியே தெரிஞ்சுக்கலாம். இந்த ஹவுஸ் ஆஃப் லார்ட்ஸ் அப்படின்னா லார்ட்ஸ் அவை. இந்த பிரிட்டிஷ் க்ரௌன்னா இந்த இடத்துல க்ரௌன் அப்படின்னா அரசர் அரசி. வைஸ்ராய் ஆஃப் இந்தியானா இந்திய வைஸ்ராய். ஸோ இந்திய வைஸ்ராய் ஆஃப் இந்தியா. ஸோ தமிழில் எப்படி இருக்கோ அது உல்ட்டாவாக இருக்கும். ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா சி ஆப்ஷன், பிரிட்டிஷ் அரசர். ஸோ பிரிட்டிஷ் க்ரௌன் சொல்லலாம். சரிங்களா? ஹூ அமங் த ஃபாலோவிங் அப்படின்னா எப்படின்னா இப்போ ஹூ அமங் த ஃபாலோவிங்னா கீழே, ஹூனா யார், அமங்னா கீழே கொடுத்ததில்ல, கீழ்காண்பவர்கள். ஆர்கனைஸ்டுனா இந்த இடத்துல வந்து என்னதான் இது ஒரு குழு நடத்தினவர். ஹூ அமங் த ஃபாலோவிங் கீழே கொடுத்தல, ஆர்கனைஸ் த கிலாஃபத் மூவ்மெண்ட். ஸோ இப்போ மூவ்மெண்ட் அப்படின்னா இயக்கம்னு தெரிஞ்சுக்கோங்க. இன் இந்தியா, கீழ்காண்பவர்களில் இந்தியாவில் கிலாபத் இயக்கத்தை தொடங்கியவர்கள் யாருன்னா, ஸோ இதில் ஒன்றும் இல்லை, அப்படியே டேரெக்டாக அப்படி தான் இருக்கும். அதனால் வந்து ஆன்சர் என்ன அப்படின்னா சி 1, 2, 4. கிலாபத் இயக்கத்தை இந்தியாவில் தொடங்கி யாருன்னா முகமது அலி, சவுகாத் அலி மற்றும் அபுல் கலாம் ஆசாத். இது அப்படி ஈஸிங்களா? ஸோ முகமது அலி, சவுகாத் அலி, அபுல் கலாம் ஆசாத்.
அடுத்து விச் காங்கிரஸ் செஷன் டிக்ளேர்ட், இந்த இடத்துல டிக்ளேர்ட் அப்படின்னா அறிவிக்கிறது. விச் காங்கிரஸ், விச்னா எந்தன்னு அர்த்தம். ஸோ விச்னா எந்த, காங்கிரஸ் செஷன்னா காங்கிரஸ் கூட்டம், டிக்ளேர்ட் தட் பீப்புள் டஸ் நாட் டு பே டேக்ஸஸ் டு த கவர்மெண்ட் டில் தியர் டிமாண்ட்ஸ் மீட். அதாவது அவங்களுடைய டிமாண்ட் மீட் பண்ணுற வரைக்கும் நாங்கள் வந்து பே பண்ணவே விடாது, மக்களின் கோரிக்கைகள் நிறைவேறும் வரை அரசாங்கத்திற்கு யாரும் வரி செலுத்த வேண்டாம் அப்படின்னு சொன்னது யார் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா எதில் எந்த இதில் அப்படி சொல்லியிருக்காங்கன்னா அகமதாபாத் கூட்டத்தொடர் 1921 சொல்லியிருக்காங்க. எந்த கூட்டத்தொடர்னா 1921 அகமதாபாத் கூட்டத்தொடர் சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து ரவீந்திரநாத் தாகூர் renounced his dash in protest against the Jallianwala-Bagh massacre. ஸோ இதுலேருந்து இந்த மசக்கர் அப்படி இல்லையா, ஸோ மசக்கர் அப்படின்னா படுகொலை, படுத்து போல் ஜாலியன்வாலாபாக்னா ஜாலியன்வாலாபாக் சேம் கொடுத்தாங்க. ரவீந்திரநாத் தாகூர் ரெனவுன்ஸ், அதாவது வந்து திருப்பி கொடுத்தார் இல்லையா, அதான் வந்து இந்த இடத்துல வந்து ரெனவுன்ஸ் துரத்தல் அப்படின்னு வச்சு மீனிங். சரிங்களா, என்ன பட்டம், நைட்வுட் பட்டம், ஆப்ஷன் வந்து சி, நைட்வுட் பட்டத்தை தான் அவர் வந்து கொடுத்துருப்பாரு, திறந்து வேணான்னு சொல்லியிருப்பார். சரிங்களா, ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணுங்க, நோட்ஸ் எடுத்து ஈஸியாக வந்து தமிழ் மீடியத்துக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த மெத்தடு. சப்போஸ் தவறாக சொல்லியிருந்தால் மன்னிச்சிருங்க. சரிங்களா, அடுத்து காந்திஜி வாஸ் எலெக்டட் அஸ் த பிரசிடென்ட் ஆஃப் ஐஎன்சி செஷன் அட், காந்தியடிகள் எங்கே நடந்த காங்கிரஸ் கூட்டத்தொடரில் அதன் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். சரிங்களா, 59வது கொஷின். லாகூர், காந்தியடிகள் வந்து எங்கே நடந்த காங்கிரஸ் கூட்டத்தொடரில் அதன் தலைவராக, ஆக்சுவலாக லாகூர் காங்கிரஸ்னால் வந்து நேரு தான் சொல்லுவாங்க, இதில் தவறாக கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம விக்கிபீடியாவில் அப்புறமா புக்கில் செக் பண்ணிக்கலாம். ஸோ தவறு எனக்கு தோணுது. இதில் வந்து சொல்லலாம் காந்தியடிகள் வாஸ் எலெக்டட்னா தேர்ந்தெடுத்தல், இந்த பிரசிடென்ட் அப்படின்னா இந்த இடத்துல வந்து தலைவர் அது மாதிரி சொல்லுவாங்க இல்லையா. ஆஃப் த ஐஎன்சி செஷன்னா அந்த ஒரு செஷன்னா அந்த தொடர் செஷன் சொல்லுவாங்களே, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுமாரி ஹூ வாஸ் த டெல்லி சுல்தான் அட் த டைம்னா அந்த நேரத்தில். சரிங்களா, ஆஃப் தைமூர் இன்வேடட் இந்தியா இன் 1398 AD. சரிங்களா, கிபி 1398 தைமூர் இந்தியாவின் மீது படையெடுத்த போது. ஸோ இந்த இடத்துல தைமூர் இன்வேர்டர் அப்படின்னா இன்வேர்டட் இந்தியானா இந்த இடத்துல வந்து படையெடுக்கிறது. டெல்லி சுல்தானாக, ஹூ வாஸ் த டெல்லி சுல்தான், டெல்லி சுல்தானாக இருந்தவர் யார், அட் த டைம்னா அந்த நேரத்தில் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா, அதுக்கான ஆன்சர் என்னென்னா நசீர்-உதீன் முகமது துக்ளக். சரிங்களா, ஸோ அதுமாதிரி நீங்கள் ட்ரான்ஸ்லேஷன் படித்த மாதிரி ஆச்சு, ஒரு கொஷின் படித்த மாதிரி ஆயிரும். சரிங்களா, நீங்களே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். திருமலை நாயக் ஷிஃப்டட் இட்ஸ் கேபிட்டல், திருமலை நாயக்கர் வந்து ஷிஃப்ட்னா வந்து மாற்றுறது, இட்ஸ் கேபிட்டல்னால் இதனுடைய தலைநகரம், ஃப்ரம் இங்கிருந்து டு மதுரை, எங்கிருந்து மதுரை அப்படின்னு கேட்குறாங்க. 61வது கேள்விக்கு விடை என்ன அப்படின்னா பி, திருச்சியிலேருந்து மாற்றிருக்காரு. சரிங்களா, ஸோ 61வது கேள்விக்கு விடை வந்து திருச்சியிலேருந்து மாற்றிருக்காரு. ஸோ அப்படியே இந்த பக்கம் வந்து 68வது கேள்வியும் பார்த்துருங்க, கடைசி கொஷின் இருக்குல்லையே அதை பார்த்துருங்க. விச் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் நாட் ஏ ஃப்ரெஷ் வாட்டர், விச்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டேன். விச் ஆஃப் த ஃபாலோவிங்னா கீழ் காண்பவற்றுள் இல்லை கீழ் கொடுக்கப்பட்டுள், இஸ் நாட் ஏ ஃப்ரெஷ் வாட்டர், நன்னீர் ஏரி அல்லது லேக்னா ஏரி, உங்களுக்கே தெரியல. ஸோ அதேமாதிரி தெரிஞ்சுக்கோங்க, அதேமாரி தான். ஸோ அதுக்கான ஆன்சர் என்னென்னா டெல்லி. சாம்பார் ஏரி வந்து கீழே கூட நன்னீர் ஏரின்னு சொல்கிறாங்க, மற்றதெல்லாம் நன்னீர் ஏரி, சாம்பார் ஏரி மட்டும் கிடையாது. கீழ்கண்டவற்றுள் நன்னீர் ஏரி அல்லாதது எது அப்படின்னா ஆன்சர் வந்து சாம்பார், அது மட்டும் நன்னீர் ஏரி கிடையாதுன்னு சொல்கிறாங்க. சரிங்களா, அடுத்து வந்து இது பக்கம் பட்டியல் 1 பட்டியல் 2 உடன் பொறுத்து ஈஸி தான். மேட்ச் லிஸ்ட் 1 வித் லிஸ்ட் 2. சரிங்களா, அவ்வளோதான், ஈஸியாக போயிடுச்சு. பார்த்துடலாங்களா விடை. இதுக்கான ஆன்சர் பாம்பே கொடுத்துருக்காங்க. ஜிம் கார்பெட் தேசிய பூங்கா, ஜிம் எங்கே இருக்குது, ஜிம் கார்பெட் தேசிய பூங்கா உத்தரகாண்டு, காசிரங்கா தேசிய பூங்கா அஸ்ஸாம். 67 ஜிம் கார்பெட் தேசிய பூங்கா எங்கே இருக்குன்னா உத்தரகாண்டு. காசிரங்கா தேசிய பூங்கா எங்கே இருக்குன்னா அஸ்ஸாமில் இருக்குது. முக்கூர்த்தி தேசிய பூங்கா தமிழ்நாட்டில் இருக்குது. பெரியார் தேசிய பூங்கா கேரளாவில் இருக்குது. இன்னொரு டைம் படிக்கிறேன். ஜிம் கார்பெட் தேசிய பூங்கா, ஸோ தேசிய பூங்கானா இங்கிலீஷில் நேஷ்னல் பார்க்கு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா, காசிரங்கா தேசிய பூங்கா அஸ்ஸாமில் இருக்குது, காசு அஸ்ஸு. முக்கூர்த்தி தேசிய பூங்கா தமிழ்நாடு, பெரியார் தேசிய பூங்கா கேரளா. சரிங்களா, அடுத்த கொஷின் போயிடலாமா. ஐடென்டிஃபை த இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். ஸோ இதில் ஐடென்டிஃபை அப்படின்னா என்னென்னா தேர்ந்தெடு, இங்கே கண்டுபிடிச்சலாம். நேதாஜி தொடர்பான தவறான கூற்றை கண்டறிக இல்லை தேர்ந்தெடு. ஐடென்டிஃபைனா ஆக்சுவலாக தேர்ந்தெடு இல்லை கண்டுபிடி அந்த மாதிரி. ஐடென்டிஃபை த இன்கரெக்ட்னா தவறான, ஸ்டேட்மெண்ட்னா ஒரு தொடர் அபவுட் நேதாஜி. சரிங்களா, அதுதான் கேட்டிருக்காங்க. 65. சரிங்களா, என்ன ஆன்சர்னா பாம்பே.
இவர் 1935 காங்கிரஸ் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். அது தவறு. சரிங்களா? ஸோ அவர் கன்னியஸாக 2 வருஷம் தேர்ந்தெடுப்பார். எனக்கு படித்து ரொம்ப நாள் ஆச்சு, ஞாபகம் இல்லை. நீங்கள் கண்டுபிடிங்க. அப்போ மற்றதெல்லாம் ரைட் இல்லையா? 1927 இந்திய தேசிய காங்கிரஸில் இணைஞ்சார். அப்போ நேதாஜி எப்போ இணைஞ்சார்? 1927 சைமன் கூட அமைக்கும் போது இணைஞ்சிருக்கார் காங்கிரஸில். 1935 காங்கிரஸ் தலைவராக தேர்ந்தெடுப்பார். இது மட்டும் தவறு. 1939 ஃபார்வர்ட் பிளாக் கட்சி. ஸோ அப்போ வந்து ஃபார்வர்ட் பிளாக் கட்சி எப்போ வந்து நேதாஜி தோற்றுருக்காருன்னா 1939. சரிங்களா? அடுத்து இவர் 1943 வந்து ஆசான் ஹிந்த் பவுச் என்ற இதை வந்து தொடங்கியிருக்காரு. சரிங்களா? இது முடிச்சு அடுத்து வந்து 66 பார்த்துலாங்களா? த மோஷன் ஆஃப் த எர்த் அரௌண்ட் த சன். ஒன்றும் இல்லை, இந்த இடத்துல வந்து சன்னா சூரியனு சுற்றும்னா சூரியனை சுற்றும்னா அரௌண்ட் தி சன் நான் வச்சுக்கோங்க. புவியின் இயக்கமானது. ஸோ இயக்கம்னா மோஷன்னு சொல்லுவாங்க. லீனியர் மோஷன் அப்படியே தெரிஞ்சுக்கோங்க, நேர்கோட்டு இயக்கம். யூனிஃபார்ம்னா இந்த இடத்துல ஒரே யூனிஃபார்மாக போகணும்னு சொல்லுவோம்ல, சீரான யூனிஃபார்ம் லீனியர் மோஷன்னா சீரான நேர்கோட்டு இயக்கம். வேவ்னா அலைன்னு தெரியும். ஸோ மோஷன் வேவ் மோஷன்னா அலை இயக்கம். யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன்னா சீரான சுழற்சி இயக்கம். சரிங்களா? 66க்கு விடை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா டெல்லி ஆப்ஷன் தான் ரைட்டு. ஸோ சீரான சுழற்சி இயக்கம். ஸோ இந்த மேட்ச் த ஃபாலோவிங் பார்த்தாச்சு. அடுத்து பார்த்தோம்னா விச் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் கால்டு த விஸ்பரிங் கேலரி. விச் ஆஃப் த ஃபாலோவிங்னா கீழ் காண்பவற்றுள் அது சொல்லிட்டேன். இஸ் கால்டு அப்படின்னா அப்படி அழைக்கப்பட்டது த விஸ்பரிங் கேலரி. அப்போ தமிழ் என்ன கொடுத்துருக்காங்க? முணுமுணுக்கும் அரங்கம். நமக்கு தெரியும் கேலரினா அரங்குன்னு தெரியும். ஸோ அப்போ விஸ்பரிங்னா தெரிஞ்சுக்கலாம் முணுமுணுக்கிறது அப்படிங்களா? ஸோ அப்போ அதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா 62 டெல்லி தான் ஆன்சர். கோல் கும்பாஸ் ஷார்ட்கட் வந்து கும்பலாக வந்து முணுமுணுக்கிறாங்க நான் வச்சுருக்கலாம், அந்தமாதிரி தான். சரிங்களா? அடுத்து வந்து ஹூ ஹேஸ் பீன் கன்சிடர்ட் த கிரேட்டஸ்ட் ஆஃப் த பேஷ்வாஸ். பேஷ்வாலே வந்து பேஷ்வா ஆட்சியாளர்களில் மிகச்சிறந்த அறியப்படுவார். ஹூ ஹேஸ் பீன் கன்சிடர்ட்னா அப்படி தான் வந்து நினச்சிக்கிறது, அப்படி பண்ணுறதுன்னு சொல்லுங்களா, அதை சொல்லுவாங்க. த கிரேட்டஸ்ட் ஆஃப் பீஷ்வாலே வந்து மிகச்சிறந்தவர் யார் என கருதலாம் அப்படின்னா 63. ஸோ 63க்கான விடை அப்படின்னா சென்னை ஆப்ஷன் பாஜிராவ். ஸோ ஒரு பார்த்தீங்கன்னா பாஜிராவ்னா பேஷ்வா ஆட்சியாளர்கள் சிறந்தவர். ஸோ இதில் நீங்கள் என்ன பண்ணலாம், கொஷின்ஸும் படிச்சுக்கலாம். இதுலேருந்து என்னாச்சு, நீங்கள் வந்து ஒரு தமிழ் டு இங்கிலீஷ் தமிழ் டிரான்ஸ்லேஷனும் கற்றுக்கலாம். ஹூ அமௌங் த ஃபாலோவிங் உமன் லீடர். கீழே கொடுக்கப்பட்ட ஹூ அமௌங் த ஃபாலோவிங் கீழ்காண்பவர்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள உமன் லீடர் ஆர்கனைஸ்னா. ஸோ ரெவல்ட்னா புரட்சி, அகென்ஸ்ட் எதிரான ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிரான பெரும் புரட்சி. ஸோ அது வந்து மேற்கொண்டது யாருன்னு. அப்போ வந்து பெண் தலைவர் யாருங்க? 1757 பெரும் புரட்சியின் போது ஆங்கிலேயருக்கு எதிராக புரட்சியை நடத்திய பெண் தலைவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஆக்சுவலாக ஆன்சர் என்ன கொடுத்துருவோம்னா ஏ மற்றும் சி, ராணி லட்சுமிபாய் மற்றும் ராணி லட்சுமிபாய் பேகம் ஹசரத் மஹால். ராணி லட்சுமி டெல்லி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ராணி லட்சுமிபாய் மற்றும் பேகம் ஹசரத் மஹால். சரிங்களா? ஸோ ஓகே, கிட்டத்தட்ட இதில் வந்து நம்ம ஒரு 10 கொஷினுக்கு மேலே பார்த்த முடியும். ஸோ இந்த மெத்தட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இதுக்காக நீங்கள் டெய்லி இந்த வீடியோ பார்க்கணும் அவசியம் இல்லை. இது எங்கள் சேனலுடைய காமராஜர் கண்டக்ஸ் யூடியூப்லேயே பேக்கப் சேனலாக, இதையும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அண்ட் யூஸ் பண்ணிக்கோங்க. மறக்காமல் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட்.